Assalamu Alaikum Warahmathullahi Wabarakathuhu. Alhamdulillah, அன்பர்களே நண்பர்களே, நாங்கள் உருது பாடத்தில் மிகவும் ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்றோம். ஒவ்வொருவருடையும் உற்சாகம், ஆசை, ஆர்வம் எதையும் எளிதில் கற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய ஓர் உதவித்தான் நம்மை உற்சாகப்படுத்துவது. உருது பாடத்தினுடைய ஆழம் வரைக்கும் உங்களை கொண்டு செல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் உத்தேசித்துள்ளோம். ஆரம்பத்தில் நாம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம், இதனுடைய கடிவாளத்துடன் உங்களுடைய கரத்திலே தருவோம் என்று. எனவே நாம் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர், இந்த அஸ்திவாரத்தை வைத்து, அடிப்படையை வைத்து உங்களுக்கு அது விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் தொடர்ந்து படிக்கும் பொழுது அதனுடைய ரியாலிட்டியை, உண்மையை, ஹக்கீக்கத்தை நீங்கள் விளங்கி கொள்வீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் செய்ய வேண்டிய உதவித்தான் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக வேண்டி நாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பையும் திறந்திருக்கின்றோம். அதனையும் உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் அறிமுகப்படுத்துவோம். ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டுமென்றால் அதனூடாக உங்களுக்கு கேட்டுக்கொள்ள முடியும். அத்துடனே உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் எங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துறதுக்கு நீங்கள் மறக்காதீங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இதில் நாம் ஆர்வத்தோட, ஆசையோட கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாம் படிக்கவிருக்கிறது முஸ்தக்பில். முஸ்தக்பில் என்றால் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலம். முஸ்தக்பில், மீம், சீன், தா, காஃப், பா, லாம். பாருங்கள், முஸ்தக்பில் அதாவது ஃபியூச்சர் டென்ஸ். எதிர்காலம். எதிர்காலமும் அம்ரிலிருந்து தான் எடுக்கப்படும். அம்ருடைய ஒருமை எங்களுக்கு தெரியும், ஆ, வா என்று நாம் சொல்லுவோம். இந்த அம்ரின் மீது ஏகா சேர்ப்பதின் மூலம் முதக்கர், காயிப், வஹ்தானை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது ஆண் பால், காயிப் படர்க்கை, வஹ்தான் ஒருமை. ஆண் பால் படர்க்கையின் ஒருமைப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். வோ அவன், ஆ, ஆ என்றால் வா. இதில் நாம் ஏகா சேர்க்க வேண்டும். ஏகா, பாருங்கள், ஓ ஆயேகா, அவன் வருவான். ஏகானும் பொழுது இங்கே ஒரு ஹம்சாவையும் நாம் மேலால் போட்டிருக்கின்றோம். அதன் பின்னால் யா, அதன் பின்னால் காஃப், அலிஃப். ஓ ஆயேகா, அவன் வருவான். அதனுடைய பன்மை ஓ ஆயேங்கே, ஓ ஆ ஏங்கே. பாருங்கள், ஹம்சா, அதன் பின்னால் யா, இங்கே ஒரு நூன் ஒன்று வரும், ஆயேங்கே, அவர்கள் வருவார்கள். ஓ ஆயேங்கே. தூ ஆயேகா, நீ வருவாய். தும் ஆவோகே. இங்கே ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கின்றது, பாருங்கள். தும் ஆவோகே, இங்கே ஆயேங்கே பன்மை, இங்கே அதாவது முன்னிலையில் செகண்ட் பர்சனில் தும் ஆவோகே. இங்கே நூன் வந்திருக்கின்றது, ஆயேங்கே. இங்கே நூன் வரவில்லை, மாறாக ஆயேங்கேக்கு பதிலாக ஆவோகே என்று வந்திருக்கின்றது. தும் ஆவோகே, நீங்கள் வருவீர்கள். அடுத்தது மே, நான், ஆவுங்கா, நான் வருவேன். மே ஆவுங்கா. ஹம் ஆயேங்கே, நாங்கள் வருவோம். அதனுடைய பெண்பால், முஸ்தக்பிலுடைய பெண்பாலை நாம் அவதானிப்போம். அதாவது எதிர்காலம், முஅன்னஸ், இவ்வாறு நாங்கள் அடையாளமிட்டுக் கொள்வோம். உங்களுக்கு செய்யவிருப்பது என்னென்றால், நீங்கள் கொப்பியை எடுத்து
எழுதி படிக்க வேண்டும். குச் தோ லிக் பட் என்று கூறுவார்கள். கொஞ்சமாவது எழுதி படி. குச் தோ லிக் பட். तो हम लिखना पढ़ना आज से शुरू करेंगे. இன்றையிலிருந்து அதை நாங்கள் ஆரம்பிப்போம். ஆனால் ஆர்வமுள்ளவர் ஆரம்பத்தில் இருந்தே எழுதியிருப்பார், படித்திருப்பார் என்கிறது சந்தேகம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஆரம்பித்து இல்லை என்றிருந்தால் आज से लिखने के लिए और पढ़ने के लिए हम शुरू करेंगे. ठीक है. பாருங்கள், मुअन्नस वो आएगी, वो आएगी, அதாவது ஏகி சேர்க்க வேண்டும். ஆ என்ற அம்ரின் மீது ஏகி சேர்ப்பதின் மூலமாக பெண் பாலின் ஒருமைப்பாட்டின் படர்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். वो आएगी, वो आएंगी, वो आएंगी அதனுடைய பன்மை பாருங்கள். वो आएंगी. அடுத்தது तू आएगी, तुम आओगी, तुम आओगी. இங்கே வாவுக்கு மேலே சின்ன ஹம்சா ஒன்று போட்டுருவோம். वो तुम आओगी, मैं आऊंगी, हम आएंगी. அல்ஹம்துலில்லாஹ். எதிர்காலம் முஸ்தக்பிலையும் நாம் படித்துவிட்டோம். எதிர்காலத்தின் மூலம் ஆண்பால் பெண்பால் வசனங்களை அமைப்போம். ஆஜ் ஹம் ஸ்கூல் ஜாயேங்கே, இன்று நாங்கள் ஸ்கூல் போவோம், இன்று நாங்கள் பாடசாலைக்கு செல்வோம். ஆஜ் ஹம் ஸ்கூல் ஜாயேங்கே, ஆஜ் ஹம் மதரசா ஜாயேங்கே, இன்று நாம் மதரசாவுக்கு செல்வோம். மேரி பெஹன் என்னுடைய தங்கை கண்டி சே ஆஜ் ஆயேகி, கண்டியிலிருந்து இன்று வருவாள். இந்த முறையில் எங்களுக்கு முஸ்தக்பிலை அமைத்துக்கொள்ள முடியும். இப்பொழுதே வசனங்களை உங்களின் மீது சுமத்தாட்டி பாரத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. அதற்கு நேரங்காலங்கள் இருக்கின்றது. உங்களால் இப்பொழுதும் முயற்சி செய்ய முடியும். உங்களுடைய சில பயிற்சிகளையும் நாம் அவதானிப்பதற்கு காத்திருக்கின்றோம். அதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. வெட்கப்படாதீர்கள். உங்களுக்கு யூடியூப் கமெண்ட்ஸ் பகுதியிலேயும் அவைகளுக்குண்டான சந்தேகங்கள் கேட்கலாம், அல்லது சில வசனங்களை அமைத்து அது சரியா பிழையா என்பதனையும் உங்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முறையில் நாங்கள் முயற்சிகளை செய்வோம். இறைவன் அல்லாஹ் நமக்கு இதிலே ஆழத்தை அடைவதற்கு துணை புரிவானாக. இதன் மூலமாக நாமும் பிரயோஜனம் அடைந்து உலக ஜனங்களும் பிரயோஜனம் அடைவதற்கு கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.